நீங்க இங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? சித்தர் கோயிலுக்கு ஆமா, வந்திருக்கீங்க. சித்தர் கோயிலுக்கு எவ்வளவு நாளா வரீங்க? 4 வருஷமா வரும். 4 வருஷமா வரீங்களா? பாண்டியில இருந்து வரீங்க? பாண்டியில இருந்து வர வியாழக்கிழமை வந்து சாமி கும்பிட்டோம். அப்படிங்களா? 4 வருஷமா வரீங்க. 4 வருஷமா. ஓகே ஓகே. குரு பூஜைக்கெல்லாம் வருவீங்களா? குரு பூஜை தெரிஞ்சா வருவோம். ஆனா குரு பூஜை நடக்குது. அப்படிங்களா? இப்ப கூட நடந்தது குரு பூஜை. இப்ப வியாழக்கிழமைல வந்துட்டு. ஆமா, வியாழக்கிழமைல வந்துட்டு. உங்களுக்கு இங்க வர்றதுனால நன்மை இருக்கு. நன்மை மனசு ரிலாக்ஸா இருக்குது. எது வேணாலும் நடக்குது. அப்படிங்களா? மன அமைதி கிடைக்கும். ஓகே ஓகே. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்களுமே சாமியை பார்க்க தான் இங்க வந்தோம். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அண்ணா, நாங்க இங்க கோவில் பாக்குறதுக்கு வந்தோம். நவபாஷான சித்தர் கோவில்னு சொல்லிட்டு. நீங்க இந்த ஊருங்களா? ஆமா, சந்திக்கும் கிராமத்துல வசிக்கும். எவ்வளவு நாளா நான் இங்க இருக்காங்க? இந்த ஒரு 120 வருஷமா எங்க அப்பா காலத்துல இருந்து எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது. அதுல இருந்து இது வரைக்கும் இந்த அப்ப அதுக்கு முன்னாடி சின்னதா இருந்துச்சு. இப்ப வந்து கொஞ்சம் விரிவிச்சு நல்லா நிறைய பேர் வரவும் போவோம். நல்லா இது பண்ணிருக்கோம். அப்படிங்களா? ஆமா, மொத்தம் வந்து 21 சாமிகள் வந்தாங்க. 21 சாமிகள் அதாவது இவங்க ஒருத்தருங்க இங்க தேங்கிட்டாரு. அதனால நல்ல ஒரு அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பக்தி, நல்ல ஒரு. நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உடம்பு முடியாம அந்த காலத்துல இருந்தப்போ இவருதான் மருந்து எல்லாம் கொடுத்ததா சொல்றாங்க. அங்கிருந்து வந்தோடனே ஒரு சில இடத்துல வந்து வந்தாரு. இங்க வந்து எங்க வந்துட்டு எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் ஒரு வயது மீறி உடம்பு சரியெல்லாம் வந்துச்சு. அப்பனா இப்ப சித்த மருத்துவர்ல அந்த சித்த மருத்துவர் இந்த சந்திப்பு ஜனத்தை கவுண்ட் பண்ணோம். அவர் இங்க வந்து எல்லாருக்கும் மருந்து கொடுத்து எல்லாம் இந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு கவுண்ட் பண்ணாரு. அப்படிங்களா? அப்ப அது உண்மை கதை? உண்மை. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன், அதனால கேட்டேன். அதாங்க உண்மை. அப்படிங்களா? குரு பூஜை வந்து எப்போ நான் நடக்குது? குரு பூஜை வந்து மாசம் குரு பூஜை வந்து மாசம் பொங்கல் வந்து காணும் பொங்கல் இருக்குங்களா? காணும் பொங்கல் அன்னைக்குங்களா? அன்னைக்கு வந்து பெருசா நடக்கும். எவ்வளவு பேர் வந்தாலும் சாப்பாடு போட்டு வந்து 1000 பேர் வந்து அவரையும் வீ பண்ணலாம்ல. கேள்வி வாங்க. ஒரு 5000 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் 50 எவ்வளவு பேர் வந்தாலும் வடை பாயசம் சாப்பாடு போடுவோம். அப்படிங்களா? ஆமா, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க முடிஞ்ச உதவி அரிசி ஒருத்தவங்க. குரு பூஜை வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு நடக்குது. வருஷம் காணும் பொங்கல் அன்னைக்கு குரு பூஜை நடக்கும். அப்படிங்களா? வெளியூர்ல இருந்தும் எல்லாரும் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2000 பேர் வந்து அப்படிங்களா? எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்ணி பண்றாங்க. அப்படிங்களா? ஆனா இத வந்து ஊர் மக்கள் தான் பொறுப்பெடுத்து பண்றாங்க இல்லைங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் பொழுதே. நாங்க இது வரைக்கும் குரு பூஜை அட்டன் பண்ணதில்ல. நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கே வந்து கலந்துக்கலாம்னு ஒரு ஆசையா இருக்கு. கண்டிப்பா வரோம். பௌர்ணமி பூஜை எல்லாமே நடக்கும். அப்படிங்களா? சோ மாசத்துல பௌர்ணமி பூஜை நடக்குது. குரு பூஜை வருஷத்துக்கு குரு பூஜை நடக்கும். பிரதோஷம் மாசம். ஆனா அமாவாசை பூஜை, அமாவாசை பூஜையுமே உண்டு. பௌர்ணமியும் பிரதோஷம் மட்டும்தான். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம்னா. சரிங்க, இது எல்லாரும் சொல்லுங்க. எங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் பிளான்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள். பின்னாடி ஒரு பில்டிங் கட்டுறோம், அது ஏதாவது இந்த பில்டிங் வந்து இது பண்றாங்க. அது தானம் பண்ணது, சாமிக்காக தான் பண்றீங்களா? அப்படிங்களா? பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி. உங்க இருவருக்குமே இந்த தகவல் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சித்தர்களுக்கு தான் வந்து ஆமா நிறைய இடத்துலயுமே வந்து சித்தர் பீடத்தை தான் போய் பாக்குறதுக்கு மக்கள் எல்லாம் போறாங்க வராங்க. நாங்க இங்க வந்ததுலயும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட தகவல் வந்து கிடைச்சதும் மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.